வணக்கம். இது தமிழ்வினின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டை விட்டு தப்பியோடிய சிஐடியின் சிரேஷ்ட அதிகாரி இந்திய பிரதமர் மோடியுடன் ஜனாதிபதி அனுரகுமார தொலைபேசி கலந்துரையாடல். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் முன்னிலையாக உள்ள ரணில் அனுரவின் வருகையை முன்னிட்டு போலீசார் கோரிய தடை உத்தரவை நிராகரித்த நீதிமன்றம். கட்டுநாயக்க பகுதியில் துப்பாக்கிச் சூடு, 2 படுகாயம். உள்ளூராட்சி தேர்தல் விடுமுறை, தொழிலாளர்களுக்கான விசேட அறிவிப்பு. வருமான வரி விலக்கு தொடர்பில் அரசு வெளியிட்டுள்ள தகவல். கொட்டி தீர்க்க போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை உள்நாட்டுப் போரின் இறுதிக்கட்டத்தில் இராணுவத்தினரால் கடத்தப்பட்ட தமிழ் இளைஞர்கள் தொடர்பிலான வழக்கை விசாரிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்ற நீதவானுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. குறித்த கடத்தல் தொடர்பில் விசாரணை செய்தவர்களில் முக்கியமானவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் சிரேஷ்ட அதிகாரிகளான ஷானி அபிஷேகர மற்றும் நிஷாந்த் டி சில்வா ஆகியோர் ஆவர். நிஷாந்த் டி சில்வா நாட்டை விட்டு வெளியேறி சுவிட்சர்லாந்தில் அகதி தஞ்சம் கோரியுள்ளார். இந்த நிலையில் அவர் நாட்டில் இருந்திருந்தால் அவர் உயிரோடு இருந்திருப்பாரா என்பதே கேள்விக்குறியாக இருக்கும் என ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தொலைபேசி வழியாக கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இரு நாட்டு தலைவர்களும் சுமார் 15 நிமிடங்கள் தொலைபேசியில் உரையாடியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மையில் 26 பேர் கொல்லப்பட்ட இந்தியாவின் காஷ்மீரில் பஹல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். குறித்த பயங்கரவாத தாக்குதல் குறித்து தான் மிகவும் அதிர்ச்சி அடைந்ததாக குறிப்பிட்ட ஜனாதிபதி இந்திய மக்களுடன் இலங்கை எப்போதும் சகோதரத்துவத்துடன் பிணைந்துள்ளதாக வலியுறுத்தியுள்ளார். உலகில் எங்கு இடம்பெற்றாலும் பயங்கரவாதத்தை தான் வன்மையாக கண்டிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் பஹல்காம் கொடூரமான பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் இலங்கை அரசாங்கம் மற்றும் மக்களின் இரங்கல்களை தெரிவித்துக் கொண்ட ஜனாதிபதி காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைக்கு ஏற்பட்டுள்ள பதட்டமான சூழ்நிலை விரைவில் தீர்க்கப்பட்டு பிராந்திய அமைதி நிலைநாட்டப்படும் என்பது இலங்கையின் எதிர்பார்ப்பாகும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் 28ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9:30 மணியளவில் லஞ்ச ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவில் முன்னிலையாவார் என அவரது சட்டத்தரணி அறிவித்துள்ளார். 2016ஆம் ஆண்டில் ஊவா மாகாண முதலமைச்சராக சாமர சம்பத் தசாநாயக்க கடமையாற்றிய போது பாடசாலை மாணவர்களுக்கு புத்தகப்பை வழங்குவதற்காக மாகாண சபை ஊடாக வங்கியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் காசோலையாக பெற்று அதனை பணமாக மாற்றி தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்தி ஊழலில் ஈடுபட்டமை தொடர்பில் லஞ்ச ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்காக ஆணைக்குழு அதிகாரிகளால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ரணில் விக்ரமசிங்கே கடந்த 10ஆம் தேதி சாமர சம்பத் தசாநாயக்கவின் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக ஏப்ரல் 17ஆம் தேதி லஞ்ச ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு ரணில் விக்ரமசிங்கவிற்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டது. சித்திரை புத்தாண்டு காரணமாக ஏப்ரல் 17ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்கே லஞ்ச ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவில் முன்னிலையாகவில்லை. இதனையடுத்து லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு ரணில் விக்ரமசிங்கவுக்கு மீண்டும் அழைப்பாணை விடுக்கப்பட்டது. ஆனால் தனது சட்டத்தரணி வெளிநாடு சென்றதால் அவர் நாடு திரும்பிய பின்னர் லஞ்ச ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவில் முன்னிலை ஆகுவேன் என்று ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் 28ஆம் தேதி திங்கட்கிழமை லஞ்சல் ஊழல் மற்றும் சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவில் முன்னிலையாகுவார் என அவரது சட்டத்தரணி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வருகையை முன்னிட்டு ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ள தடை உத்தரவு கோரிய வவுனியா காவல்துறையினரின் கோரிக்கையை நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வவுனியா நகரசபை மைதானத்துக்கு வருகை தரவுள்ள நிலையில் அங்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை தரவுள்ளனர். இதன்போது காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க பிரதிநிதிகளால் ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவ்வாறு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றால் அமைதிக்கு பங்கம் ஏற்படும் எனவும் தெரிவித்து குறித்த ஆர்ப்பாட்டத்துக்கு தடை உத்தரவு கோரியிருந்தனர். இதனை கவனத்தில் எடுத்த நீதிமன்றம் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் செய்வது மக்களின் ஜனநாயக உரிமை, அதனை தடுக்க முடியாது. ஆனால் அமைதிக்கும் பங்கம் ஏற்படும் வகையில் யாராவது செயற்பட்டால் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள முடியும் எனவும்
தெரிவித்து தடை உத்தரவு கோரிக்கையை மன்று நிராகரித்திருந்தது. கட்டுநாயக்க கீனட்டியன பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடந்துள்ளது. சம்பவத்தில் 2 காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் கம்பகா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது தொழிலாளர்களுக்கு விடுமுறை வழங்குவது குறித்து தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. தொழிலாளர் ஒருவர் வாக்களிப்பதற்காக விடுமுறையை கோரினால் அவருக்கு குறைந்தபட்சம் 2 மணி நேர பணி ஊதியத்துடன் கூடிய விடுமுறையை வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த விடுமுறை தற்காலிக தொழிலாளர் உட்பட அனைத்து தொழிலாளர்களுக்கும் பொருந்தும். அத்துடன் இது தொழிலாளர்களின் வழக்கமான விடுமுறை உரிமைகளுக்கு மேலானது என அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தொழிலாளர்களின் பணியிடம் மற்றும் வாக்குச்சாவடிக்கு இடையிலான தூரத்தை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கான விடுமுறை காலம் தீர்மானிக்கப்படும். இதன்படி 40 கிலோமீட்டர் அல்லது அதுக்கு குறைவாக இருப்பின் அரை நாள் விடுமுறையும், 40 முதல் 100 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட தூரமாக இருந்தால் ஒரு நாள் விடுமுறையும், 100 முதல் 150 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட தூரமாக இருந்தால் 1½ நாள் விடுமுறையும், 150 கிலோமீட்டருக்கு அதிகமாக இருப்பின் 2 நாள் விடுமுறையும் வழங்கப்பட வேண்டும். வருமான வரி விலக்கு காரணமாக அரசாங்கத்துக்கு சுமார் 60 பில்லியன் ரூபாய் வரி வருவாய் இழப்பு ஏற்படும் என உள்நாட்டு வருவாய் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வருமான வரி விலப்பு வரம்புக்கு 12 லட்சம் ரூபாயிலிருந்து 18 லட்சம் ரூபாவாக அரசாங்கம் அதிகரித்தமையினால் இந்த நிலைமை ஏற்படும் என குறிப்பிடப்படுகின்றது. இந்த ஆண்டு உள்நாட்டு வருமான திணைக்களத்துக்கு வழங்கிய வரி வருவாய் இலக்கு 2195 பில்லியன் ரூபாய் என திணைக்களத்தின் பிராந்திய பணிப்பாளர் நாயகம் சாந்த் தெரிவித்தார். வரி வலையமைப்பு விரிவுபடுத்துவதற்கும் வரி ஏய்ப்பு செய்பவர்கள் பிடிப்பதற்கும் விரிவான திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். அதற்கமைய வரி வருவாயை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக பிரதி பணிப்பாளர் நாயகம் சாந்த் தெரிவித்துள்ளார். நாட்டின் பெரும்பாலான இடங்களில் பிற்பகல் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்றைய தினம் குறிப்பிட்டது. மேல் மாகாணத்தின் கரையோர பகுதிகளிலும் புத்தளம், மன்னார், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. மத்திய, ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் வவுனியா மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை வேளையில் மூடு பனியுடன் கூடிய நிலை எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயப்படுத்தப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழ் விண்ணின் கால்நிற செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண் என்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.